ஐயா பிக் பாஸ் ஏதாச்சும் வாய்ப்புகள் இருந்தா நம்ம விஜய் விஷாலுக்கான அப்பா வீட்டுக்குள்ள வச்சுட்டு வேற யாரையும் அனுப்பிட்டுறீங்களா? ரொம்ப ஜாலியா இருக்கிறப்ப அந்த மனுஷன் ஒரு மாதிரி கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு வீட்டுக்குள்ள இருக்க பூரா பையில மொக்க பண்ணிட்டு இருக்காப்ல. இப்போதானே தெரியுது விஜய் விஷாலுக்கு எங்க இருந்து அந்த கவுண்டர் அப்படிங்கிற பழக்கம் வந்துருக்குன்னு. தலைவன் வேற ரகம் போங்க, எப்படியா வேற ரகம் அடி வீட்டுக்கு அடி பிரித்துட்டு இருக்காப்ல. முக்கியமா இன்னொரு பாயிண்ட் பேசி ஆகணும். நாங்க நம்ப மாட்டோம் பிக் பாஸ், நாங்க நம்ப மாட்டோம். அது எப்படிங்க வர்ற எல்லாரும் குடும்பமே எடுத்தடுப்புல அருணை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அருணுக்கும் விஜய் விஷாலுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சா? நான் இல்லையா, ஒரே ஒரு முரண்பாடு, அந்த டாஸ்க் அப்போ மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டது. அது அவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்படியே அது அவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது ஒரு முரண்பாடுன்னு எடுத்து பேசுறாங்கன்னா இங்க ஏதோ பிளான் நடக்குது. பக்காவா ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க அப்பா அதுல ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் லைட்டா லீக் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா வீட்டுல அவங்க அப்பா வந்திருக்காங்க. வந்தோடனே ஜாலியா எல்லாரும் உட்கார வச்சுட்டு சுத்தி அந்த டேபிள போட்டு உட்கார்ந்து ஜாலியா கொஸ்டின் கேட்டு பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி பேசி விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கவுண்டர் தான், என்ன கேட்டாலும் கவுண்டர் மேல கவுண்டர் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. முக்கியமா ராணுவ சாப்பிடுறீங்களாப்பான்னு கேட்டான். ஐயோ எனக்கு வேணாம்ப்பா, நான் வெளியே சாப்பிட்டே வந்துட்டேன்ப்பா, நான் இங்க சும்மா தான்ப்பா வந்து, நீ உன் சாப்பாடு நீயே சாப்பிடு பாடுன்னு மாதிரி அடி மனுஷன் பிரித்துட்டு இருக்காப்ல. அப்படி பிரித்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் மேல இருந்து இப்போ நீங்க உங்களுக்கான குறைகளை கேட்கணும்னா கேட்கலாம் அப்படி சொல்லி சொன்னோன்னே அந்த மனுஷன் டைரக்டா எதுவுமே யோசிக்காம அருணை தான் அட்டாக் பண்றாப்ல. எப்படியே எடுத்தோடனே அருண் தான், அருணை கூப்பிட்டு அருண் உங்களுக்கு எதுக்கு நீங்களும் விஜய் விஷாலும் ஏன் சண்டை போட்டீங்க? அது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு? அந்த இடத்துல விஜய் விஷால் மேல உங்களுக்கு என்ன கோவம்னு சொல்லி கேட்கறாங்க. இது எந்த சண்டை தெரியுதா? இந்த செங்கலா டாஸ்க்ல ராணா வந்து முதல் நாள் அடிபட்டு இருப்பாங்க, அடிபட்டு விழுந்தப்ப தூக்கிட்டு வந்து விட்டு வந்திருப்பாங்க. விட்டுட்டு வந்து வெளியே உட்கார்ந்து அருண் ஒரு சில வார்த்தைகள் விட்டுருப்பாரு. அவ்வளவுதான், அரை மணி நேரத்தில் ஒரு விக்கெட் அவுட். இதுக்கு தான் நான் சொன்னேன், இதுக்கு தான் நான் பார்த்து விளையாடுங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒரு விக்கெட் அவுட் பாத்தியான்னு சொல்லி அந்த இடத்துல இன்னும் புலம்பிட்டே இருந்திருப்பாரு. அப்ப அந்த இடத்துல விஜய் விஷால் கூட சண்டைக்கு போயிருப்பாரு. நீ உனக்கு விளையாட விருப்பம் இருந்தா விளையாடலாம், வெளியே போடா, சும்மா தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஒரு சண்டையை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல விஜய் விஷாலும் சண்டைக்கு போயிருப்பாங்க. அருண் அங்க இருந்து சண்டைக்கு வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா மோதி இருந்திருப்பாங்க. அந்த மோதன பிரச்சனை எடுத்துட்டு வந்து நம்ம விஷாலுக்கான அப்பா கேட்கிறாங்க, நீ அப்பா சண்டை போட்ட, நீங்க நண்பர்கள் தானே, அந்த இடத்துல அவர் ஒரு கேப்டன் தானே, ஒன்று சொல்றாருன்னா நீ பொறுமையா பேசிருக்கலாம்ல, நீ ஏன் சண்டை போட்ட? அதுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அங்க இருந்து அருண் சொல்றான், இல்லப்பா நான் அப்படி இல்லப்பா, அவன் அந்த இடத்துல ஒரு கேப்டன் என்ற ஒரு கொஸ்டின் வச்சான். அந்த இடத்துல நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிட்டேன்ப்பா. அவனும் டக்குன்னு எடுத்தடுப்புல நீ கேம் விட்டு வெளியே போ அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, அதனால தான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க பேசிக்கிட்டோம்ப்பா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு அருண் சொல்றாப்ல. அப்படி சொன்னா கூட நம்ம அப்பா விட மாட்டேங்காப்ல. அப்பா எடுத்தடுப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்பா ஒரே வார்த்தை தான், இல்ல நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, ஏன்னா நாங்க வெளிய இருந்து பார்க்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களா இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அந்த பாண்டிங் ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அழகான பாண்டிங்ல நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டோன்னே எங்களுக்கு கஷ்டமாயிட்டு, என்னப்பா இவங்க நல்லா ஜாலியா இருந்தாங்களே டக்குன்னு இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து எனக்கு தப்பா இருக்குப்பா, அவன் வந்து உன் நல்லதுக்கு சொல்ல வந்தான்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்பயே திருப்பி நீ அப்படி கத்துன, அப்படி நீ கத்திருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. அந்த இடத்துல திருப்பி அருண் டவுன் ஆயிட்டாப்ல. காலையில இருந்து 3வது ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. 3வது ஃபேமிலி தொடர்ந்து எடுத்தடுப்புல அருணை அட்டாக் பண்ணா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாப்ல, டவுன் ஆயிட்டாப்ல. இருந்தாலுமே இதுதான் சேனலுக்கான பிளான் மாதிரி எனக்கு தோணுது. இப்ப நானே சொல்றேன்ல, அந்த மனுஷன் டவுன் ஆயிட்டாப்ல அப்படிங்கிறது எதை சொல்றேன், அந்த மனுஷன் பாவம்பா அப்படிங்கறத மீன் பண்றேன். சோ உங்களுக்கு புரியுதா? இங்க ஏதோ பிளான் நடக்குது, ரொம்ப பெரிய பிளான். விஜய் விஷாலுக்கும் அருணுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள முரண்பாடு நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா டைரக்டா பிடிச்சி மஞ்சரி கேட்டீங்களா, அது கரெக்ட். இப்ப ரெண்டாவதா மஞ்சரி பிடிச்சாங்கப்பா, நீங்க மஞ்சரி பிடிச்சி கேட்கறது கரெக்ட். அடுத்ததா வீட்டுக்குள்ள ஜாக்லினையோ இல்ல வேற யாரையோ கேட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை, நான் விட்டுருப்பேன். ஆனா நீங்க எடுத்தடுப்புல அருணை கேட்டீங்க தெரியுமா, இங்கதான் எனக்கு மிகப்பெரிய டவுட் வருது. அடுத்து மஞ்சரிட்டு கேட்கறாங்க. மஞ்சரி மேம்னே சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வயசுல நீங்க சின்னவங்க தான் தெரியும், இருந்தாலும் தெரியாம கூப்பிடுறேன். மஞ்சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் விஷால பிடிக்கல, உங்களுக்கு ஏன் விஷால சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மஞ்சரி ரொம்ப கிளீனா ஒரு ஆன்சர் கொடுத்துறாங்க. சிங்கிள் ஆன்சர் தான், மொத்த क्वेश्चन டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. என்ன, நான் ஒண்ணே தான், அவன் எனக்கு ஒரு பர்சனா பிடிக்கும். ஓகேவா? அவன ஒரு பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் ஒரு கேமரா எனக்கு பிடிக்காது. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிற கேம்ல அவன எனக்கு சரியா பிடிக்கல. ஓகேவா? எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒரு பர்சனா எனக்கு பிடிக்கும். கண்டிப்பா விஜய் விஷால் அப்படிங்கிற ஒரு பர்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கேம்க்குள்ள தான் எனக்கு பிடிக்கலப்பா, வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் சிம்பிளா முடிச்சாங்க. முடிச்சோன்னு அப்பா இங்க இருந்து அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லி தலையாடிட்டு பிக் பாஸ் சொல்றாங்க, பிக் பாஸ் நீங்க சொன்ன மாதிரி 2 क्वेश्चन கேட்டுட்டே அப்படிங்கிறாங்க. புரியுதா? நீங்க சொன்ன மாதிரி நான் 2 கேட்டேன் பிக் பாஸ் அப்படி சொல்லி சொன்னோன்னே பிக் பாஸ் அங்க ஷாக் ஆயிட்டாப்ல. இதுல அப்பா ராக்கடு பிக் பாஸ் ஷாக்கடு அப்படின்னு மாதிரி தான். இங்க ஏதோ நடக்குது ப்ரோ, எனக்கு சரியா எனக்கு பிடிப்படல, இங்க ஏதோ நடக்குது, ஆனா பக்கவா தெரியுது. ஆனா இதுல பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, வீட்டுக்கு என்ன கேட்டாலும் கவுண்டர் கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் கவுண்டர் தான், வளைச்சு நீங்க அந்த முக்கியமா பர்சனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏதோ ஓடி வந்தா கல்யாணம் பண்ணீங்களாமே, உங்களுக்கு லவ் மேரேஜ் ஆமா அப்படின்னு சம்திங்ல ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க. அப்படி கொஸ்டின் கேட்டதுக்கு ரொம்ப ஜாலியா, நாங்க இல்லப்பா
அப்படி நடந்துச்சுப்பா. ரெண்டாவது அவங்க வீட்டுக்கு போனப்பா, துரத்தி விட்டாங்கப்பா. இப்போ இது வரைக்கும் என் ஒய்ஃப் திருப்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போலப்பா அப்படிங்கிற ரொம்ப ஜாலியா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டாலும் ஆன்சர் இருக்கு, என்ன கேட்டாலும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம ரொம்ப ஜாலியா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சௌந்தர்யாக்கு தான் ஐயோ சௌந்தர்யாவை போட்டு பாராட்டுறாங்க. சௌந்தர்யா நீங்க தான் சௌந்தர்யா, ஐயோ உங்களோட பெரிய ஃபேன், எவ்வளவு ஃபேன் வெளியே இருக்காங்க தெரியுமா, அவ்வளவு சூப்பரா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பரா பண்றீங்க போங்க, நீங்க மட்டும் தான் வீட்டுல என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை போட்டு கொண்டாடி தள்ளுறாங்க. இதுல சுத்தி இருக்க ஆட்களுக்குலாம் ஒரு மாதிரி மூஞ்சி கருகுது, என்னடா சௌந்தர்யா போட்டு கொண்டாடுறீங்களாப்பா அப்படின்னு மாதிரி சுத்தி இருக்க எல்லாருக்குமே மூஞ்சி கருகிட்டு இருக்குது. இதுல திரும்ப திரும்ப யாரு பேசினாலுமே மாத்தி மாத்தி கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கும் போதே இங்க இருந்து முத்துக்குமரன் சொல்றான், ஆஹா அடுத்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸா ரெடி பண்ணியாச்சு போல, அப்பா அப்ப சீசன் 9 நீங்க தான் உள்ள போலன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காப்ல. அந்த சைடு பார்த்தா அருண் ரொம்ப லோ ஆயிட்டாப்ல. அருண் லோ ஆனோடனே இங்க இருந்து அப்பா கவனிச்சு நேரா அருண் நீ வந்து லோவாக வேண்டிய விஷயமே கிடையாது, நான் வந்து உன்ட்ட சொன்னது நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தீங்க, வெளியிருந்து பார்க்கும்போது இந்த பாண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு, ஸோ அந்த பாண்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து வந்துட்டு அதுதான் பார்க்க எனக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா, வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசி திருப்பி சமாதானப்படுத்தியாச்சு, ஓரளவு லைட்டா சமாதானப்படுத்தியாச்சு. இருந்தாலுமே அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபன்னா திரும்பி திரும்பி கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. திருப்பி இந்த பக்கம் லிவிங் ரூம் கூட்டு வந்தாச்சு, அப்படியே லிவிங் ரூம் கூட்டு வந்தாச்சு. இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது ராணுவுக்கு கவுண்டர், ஃபுல்லா ராணுவுக்கு தான் கவுண்டர். எப்பா ராணு நீ டான்ஸ் ஆடுவ தெரியுமா, ஐயோ சூப்பர்ப்பா போப்பா மாஸ்பா பின்றப்பா நீன்னு சொல்லிட்டு ராணுக்கு கவுண்டரா தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு சேம் அதே மாதிரி தான். சௌந்தர்யாக்கு என்னன்னா நீங்க ஒரு யோகா கொடுத்தீங்க தெரியுமா, வேற லெவல் போங்க, மரண மாஸ் பண்றீங்க அப்படின்னு மாதிரி மொத்தத்துல சுத்தி சுத்தி எல்லாரையும் முடிச்சு கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க, செம்மையா கலாய்க்கிறாங்க. இதுல அம்மா வந்து தனியா கூட்டு போய் விஷாலுக்கு ஒரே அட்வைஸ் தான், நான் நல்லா விளையாடுற ஒரு டாஸ்க்னு வந்தா இறங்கி ஆடுற, ஆனா ஆடிக்கிட்டு இருக்க அடுத்த நாள் காணாம போயிடுற, ஒரு நாள் தான் உங்ககிட்ட இந்த டாஸ்க்குக்கான ஒரு பூஸ்ட் தெரியுது, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் உன்ட்ட பெருசா தெரியலப்பா, ஸோ இருக்க போற நாட்கள் வந்து ஃபுல்லா இறங்கி ஆடு, உனக்கான ஃபுல் எஃபர்ட் போடுப்பா, அதான் கரெக்டா இருக்கும் நல்லா இருக்கும் மாதிரி பயங்கரமா அவங்க அம்மா வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த அட்வைஸ் வந்து எடுத்துப்பான்னு நான் நினைக்கிறேன். இதுல அப்பா வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிருக்காங்க, மொத்த சீசனை பயங்கரமா கவனிச்சிருக்காங்க. முக்கியமா சௌந்தர்யா வந்து பாட்டு பாட சொல்றாங்க. சௌந்தர்யா உங்களோட பாட்டுக்கு நாங்களாம் ஐயோ பெரிய ஃபேன், நாங்களாம் உங்களோட பாட்டு தான் வேற லெவலில் இருக்கும், நீங்க தான் பாடுங்களேன், முக்கியமா நீங்களும் ராணுவம் பாடுவீங்களே அந்த சேத்துல வாழ்ற அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டெல்லாம் போங்க பின்னிட்டீங்க, அந்த பாட்டை எங்களுக்காண்டி பாடுறீங்களா அப்படின்னு மாதிரி போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. அப்பா கவுண்டர் தான், வீட்டுக்குள்ள கவுண்டர் அப்படிங்கிறத போட்டு தள்ளுறாங்க. இதுல பவித்ரா ஒரு சைடு கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க. ஏன்னா பவித்ரா வந்து வீட்டுக்குள்ள வந்து சில இடங்களில் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க, பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி, ஸோ அதனால இங்க வந்து அந்த பாட்டியை பார்த்துட்டு எங்க பாட்டி மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா ஒரு மாதிரி லோ ஆயிட்டாங்க. மொத்தத்துல வீடு வந்து களை கட்டதும் செய்து ஒரு சில ஃபன்னும் வருது, ஒரு சில எமோஷனும் வருது, எல்லாமே வருது, பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அந்த பிக் பாஸ் வந்து ஒரு ஃப்ரீஸ் மூமெண்ட் வைக்கலாமா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. எமோஷன்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஆனால் அந்த ஃப்ரீஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதில் அம்மா வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, அம்மா வந்து ரொம்ப அமைதியா எல்லாருமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாட்டி தான் ஒரு மாதிரி வைப், எல்லாருக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறது, எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறது, நீ பாட்டு பாடுற சூப்பரா இருக்குப்பா, நீ டான்ஸ் ஆடுற சூப்பரா இருக்குப்பா, நீ செம்மையா பேசுறப்பான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி செம்மையா கனெக்ட் ஆகுறாங்க. இதுல அப்பா வந்து சிம்பிளா கடைசியில் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் தான், எல்லாருக்குமே ஒரே அட்வைஸ் தான், குடும்பங்கிறதுல சண்டை இருக்குதான் செய்யும். இப்போ சண்டை இருக்குன்னா அந்த சண்டை வந்து தொடர்ந்து போக போறது இல்லை, அந்த சண்டைக்கான மாற்றங்கள் வரும், ஓகேவா, கண்டிப்பா வரும். நீங்க எல்லாருமே நல்லா கேம் ஆடினாலுமே உங்ககிட்டயும் குறைகள் இருக்கு. ஆனா நான் ஒருத்தரை மட்டும் 2 பேரை மட்டும் என்னால சொல்ல முடியாது, நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்கு, அதோட தான் நீங்க கேம் ஆடி ஆகணும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பெஸ்ட் கொடுங்க, யாரும் ஹெட்லைன்ல விட்டுறாதீங்க, சண்டை அதிகமாக போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டாக கொண்டு போங்க. உங்களுக்கு ஒரு சண்டை பிடிச்சி நீங்க அந்த சண்டையை போடுறீங்கன்னா அந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் அந்த சண்டையை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒன்று சேர்ந்தோன்னே வெளியிருந்து பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கிரிப்டட் மாதிரி இருக்கு, நீங்கள் ஒன்று பண்ணிட்டு திருப்பி சேர்ந்துக்கிறீங்க, இது பார்க்க நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் பார்க்க நல்லா இருந்தாலும் எனக்கும் இந்த இடத்துல ஏதோ ஸ்கிரிப்ட் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அருணை எதுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரயானுக்கான ஃபேமிலி வந்தானே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மேபி ரயானுக்கான ஃபேமிலி சும்மா வந்துருந்துட்டு நீங்கள் மட்டும் அன்றைக்கி அதிக சாப்பாடு சாப்பிட்டீங்க, ரயான் கம்மியாக தான் சாப்பிட்டாப்புலன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அங்கிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டிங் ஏதாவது சம்பவம் நடந்துட்டு இருக்குன்னு. மொத்தத்தில் கடைசியில் அப்பா கிளம்பும் போது ஒரு மாதிரி எமோஷனலாக பேசிட்டு தான் கிளம்புறாங்க. ஸோ நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, சூப்பரா இருக்கு. சரி, இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவு பேருக்கு இப்போ வேற எரியுதுன்னு வேற தெரியல. டேய் வண்டிக்கு போன் பண்ணிக்கிறா, தண்ணி வண்டிக்கு பூரா பயில அங்க சௌந்தர்யாவை பிடிக்கணுன்னே பூரா பயில எரிஞ்சு சுத்திட்டு இருக்கான். முக்கியமா அவங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாம் ஃபேனா, என்ன சொல்ல ஒன்னும் சொல்றதுக்குள்ள போங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.